ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தாளிக்கும் போது வீடே கமகமக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்துட்டு சூடாகட்டும். நல்லா சூடானதும் இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க, வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே நான் 3 தக்காளி சேர்க்குறேன். மீடியம் சைஸில் இருக்க தக்காளி தான். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இது போல் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். நல்ல கட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும். இது போல் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 4 டம்ளர் பாசுமதி ரைஸை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே களைஞ்சிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது போல் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருங்க. 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 4 டம்ளர் சம அளவாக தேங்காய் பால் நீங்கள் சேர்க்கணும். கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் பால் சாதம் உடஞ்சி குழஞ்சி போயிடும். ஸோ கரெக்டான அளவுகளாக குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கை நிறைய மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கோங்க. பாசுமதி ரைஸ்லாம் செய்யும்போது எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக உடையாமல் சாதம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சைப்பழத்துடைய சாறு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 முறை மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடைஞ்சிடாமல் பார்த்து கலந்துருங்க. அவ்வளோதான். இது போல் 2 முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடிட்டு இப்போது இது பார்த்திங்கன்னா 2 விசில் வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் அடிக்கட்டும். 2 விசில் அடிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக அரிசி உடையாமல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய டேஸ்டியான குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா தாளிச்ச சாதம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் மதுரையில் பார்த்திங்கன்னா இதை குஸ்கா சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரமதான் மாதத்தில் சகர் நேரத்தில் ஒரு சூப்பரான அருமையான சாப்பாடு குஸ்கா ரைஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.